மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தின் புதிய கட்ட வளர்ச்சி குறித்து ரணில் வழங்கியுள்ள உறுதி. பிரதமர் பதவிக்காக மோதிக்கொள்ளும் சிரேஷ்ட அரசியல்வாதிகள். சஜித் மற்றும் அனுரவை விமர்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. திடீரென தரையிறங்கிய ரணிலின் பாதுகாப்பு உலங்கு வானூர்தி. விசாரணை ஆரம்பம். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த சர்ச்சை. நாளை வெளியாகவுள்ள தமிழரசுக் கட்சியின் விசேட அறிக்கை. காசாவில் இஸ்ரேலின் கோர தாக்குதல். ஐநா ஊழியர்கள் 10 பேர் பலி. அடித்து முன்னேறும் கமலா ஹாரிஸ். பின்னடைவில் ட்ரம்ப். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசியல் அதிகார பகிர்வு மாத்திரம் போதுமானது அல்ல எனவும், பிரதேசத்தின் அபிவிருத்தியும் அதில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வெலம்புரி ஹோட்டலில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற யாழ் தொழில் வல்லுநர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் தொழில் வல்லுநர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஜனாதிபதி சாதகமான பதில்களை வழங்கினார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் அபிவிருத்தி ஏற்பட்டுள்ள போதிலும் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்திகள் ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் யாழ்ப்பாணத்தின் அரசியல் பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் செயற்பட்டு வருகின்றேன். ஆனால் யாழ்ப்பாணத்தின் பிரச்சினைகளை அதிகார பகிர்வில் மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. இப்பகுதி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் அபிவிருத்தி காணப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி இல்லை. போருக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கொழும்பு, கண்டி மற்றும் காலியுடன் இணைந்து நாட்டின் 3வது அல்லது 4வது பெரிய நகரமாக மாறியிருந்தது. இன்று யாழ்ப்பாணத்தை விட காலி மற்றும் மட்டக்களப்பு நகரங்கள் அபிவிருத்தி அடைந்துள்ளன. எனவே நாம் இப்போது யாழ்ப்பாணத்தையும் நாட்டையும் ஒரு புதிய கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயரும், கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மன் கிரியல்லவின் பெயரும் தற்போது வரையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த இருவரின் பெயரையும் கட்சி உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவிக்க தொடங்கியுள்ளனர். சஜித் வெற்றி பெற்றால் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதமராக வேண்டும் என கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியல்லவிற்கு ஆதரவளித்து வருகின்றனர். இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றொரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம் இருப்பதாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி ஐக்கிய மக்கள் சக்தி மலிவான அரசியலை மேற்கொள்கின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை கருத்தில் கொள்ளும் போது அது அரசியல் வங்குரோத்து நிலையை வெளிப்படுத்துகின்றது என்பது தெளிவாகின்றது என்று விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க அவ்வப்போது பல்வேறு அறிக்கைகளை முன்வைத்து வருகின்றார். கிராமத்து மக்களிடம் தனக்கு கீழ் உள்ள நிர்வாகத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்று கூறுகிறார். எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான நிச்சயதார்த்தத்தை தொடரப்போவதாக அவர் கொழும்பு மக்களிடம் கூறுகின்றார். இந்த நிலையில் ஏன் இந்த முரண்பாடு என்று ருவான் விஜயவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வான் பயணத்தின் போது பாதுகாப்பிற்கென செல்லும் உலங்கு வானூர்தியொன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை விமானப்படையின் பெல் 412 நேற்று நெல்வயல் ஒன்றில் திடீரென தரையிறங்கியது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ரக உலங்கு வானூர்தி பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எப்பாவள பகுதியில் வைத்து திடீரென தரையிறக்கப்பட்டது.
இதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என உறுதியாகியுள்ளது. உலங்கு வானூர்தியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஒரு மடத்தியாலத்தின் பின்னர் உலங்கு வானூர்தி கொழும்புக்கு பயணித்ததாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை வவுனியாவில் வைத்து குறித்த அறிக்கை வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோர் கூட்டிணைந்து யாழ் மார்ட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் குறித்த விசேட அறிக்கையை தயாரித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த மாவை சேனாதிராஜா, இலங்கை தமிழரசுக் கட்சி தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்சிக்குள் பல்வேறு நிலைப்பாடுகள் காணப்படுவதனால் நாம் எமது மக்களை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. அதற்காகவே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநா ஊழியர்கள் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடாத்தியது. போரில் இதுவரை 41,000க்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டதுடன் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.7% இஸ்ரேல் தாக்குதலில் ஐநா ஊழியர்களே படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர். பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா முகவரகம் மத்திய காசாவில் பாடசாலை ஒன்றை நடத்தி வருகின்றது. இந்த பாடசாலையின் மீது கடந்த புதன்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 6 ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான முதலாவது நேரடி தொலைக்காட்சி விவாதத்துக்கு பின்னர் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு மேலும் அதிகரித்துள்ளது. குறித்த விவாதம் நடைபெற்று 2 நாட்களில் ராய்டர்ஸ் மற்றும் இப்சாஸ் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் இது தெரியவந்துள்ளது. இதன்போது இந்த புதிய தேர்தல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு 47% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதோடு ட்ரம்பை 42% ஆதரித்துள்ளனர். இந்த நிலையில் நேரடி விவாதத்துக்கு பிறகு நடைபெற்ற முதல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகித்து வருகின்றார். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.